सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। वागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। यस्मिन् विरुद्धगतयो ह्यनिशं पतन्ति विद्यादयो विविधशक्तय आनुपूर्व्यात् तद्ब्रह्म विश्वभवम् एकम् अनन्तम् आद्यम् आनन्दमात्रमविकारम् अहं प्रपद्ये। सत्याशिषो हि भगवंस्तव पादपद्मम् ईशः आशीः तथा अनुभजतः पुरुषार्थमूर्तेः अप्येवमार्य भगवान् परिपाति दीनान् वाश्रेव वत्सकम् अनुग्रह कातरो अस्मान्। मैत्रेय उवाच अथ अभीष्टुतः एवं वै सत्संकल्पेन धीमता भृत्यानुरक्तो भगवान् प्रतिनन्द्य இதம் அப்ரவீத். இந்த 9வது அத்தியாயம் ஆரம்பத்தில் இந்த துருவனுடைய ஸ்துதி பார்த்துட்டு வரோம். 12 ஸ்லோகங்கள் 12 ஆதித்யர்கள் மாதிரி ஜொலிக்கிறதுன்னர் ஸ்ரீதர சுவாமி இந்த ஸ்லோகங்களை பற்றி. ஏன்னா அது ஒவ்வொன்றும் ஒரு தத்துவம். ஆதித்யன் யோசிச்சோம்னா சூரிய பகவான் ஞானத்துக்கும் உபாசனைக்கும் ஒரு ஒரு மூல காரணமாக இருக்கிறதுன்னு நமக்கு சூரிய பகவான் தான். உபாசனா ஒரு மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சூரிய மண்டலம் வித்வா ஒவ்வொரு லோகத்துக்கும் போகிறா அப்படிங்கிறோம். அப்போ இந்த சூரிய மண்டலத்தை தாண்டி போகும்பொழுது சூரியன் தான் நமக்கு முக்தேகே துவாரம்ங்கிற இதில் விஷ்ணு புராணத்தில் யாக்ஞவல்கியர் சூரியனை ஸ்தோத்திரம் பண்ணும்பொழுது முக்தேகே துவாரம், முக்திக்கு துவாரமாக விளங்கக்கூடியது சூரியன்னு. அதை மனசில் வச்சுண்டா என்னன்னு தெரியல, ஸ்ரீதர சுவாமி இந்த 12 ஸ்லோகமும் சூரிய பகவான் மாதிரி இருந்ததுன்னார். அப்போ முக்திக்கு துவாரமாக தானே இந்த ஸ்லோகங்களை நம்ம எடுத்துக்கணும். விஸ்வாத்ம பாவத்தில் இருந்த அந்த துருவன் இந்த மாதிரி பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறான். ஸ்தோத்திரம் பண்ணுற முறையுமே ஒரு அந்த பகவத் ஸ்வரூபம், அந்த விராட் ஸ்வரூபம், ஸ்தூல ரூபம், அதை மனசில் வச்சுட்டு எப்படி இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு சிருஷ்டியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பூதராசியும் இயங்கிறது அப்படிங்கிறத சொல்லி பலவிதமான மார்க்கங்கள் இருக்கலாம். அவைகள் ஒன்றுக்கொன்று முரண்பாடுகள் இருக்கலாம். ஏன்னா நம்ம எந்த தெய்வத்தை நம்ம பிரதானமாக வச்சுட்டு இருக்கோம், சிவனை பிரதானமாக வைக்கிறோமா, தேவியை பிரதானமாக வைக்கிறோமா, இல்லை விஷ்ணுவை பிரதானமாக வச்சுட்டோம்னா அந்தந்த வழிபாடுகள் நமக்கு வேறையாக வகுத்து கொடுத்துருக்கா ஒத்தொத்தரும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தந்திர புஸ்தகங்கள் உண்டு. தந்திரம்னு மொத்தமாக உங்களுக்கு தேவதைகளுக்கு மொத்தமாக ஒரு தந்திர புஸ்தகம்னு இருந்தால் கூட அந்த உபாசனா மார்க்கத்துக்கு உண்டான வழிகள், அந்த ஹோமங்களோ இல்லை உபாசனைகளோ மந்திரங்களோ எல்லாமே வெவ்வேறாக இருக்குது. ஆனால் எல்லா வேற விருத்த கதையாக எங்கு அப்படியே விழறதோ அப்படிங்கிற. அப்போ அந்த பிரம்மஸ்வரூபத்துக்கிட்டக்கு எல்லாமே போய் முடிகிறதோ இல்லையோ. கேசவம் பிரதிகச்சதிங்கிறோம், இல்லை நாராயணம் பிரதிகச்சதி, சிவம் பிரதிகச்சதி, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம. ஆனால் சகலமும் போய் முடிவது எந்த இடத்துலன்னா தத் பிரம்ம. அதுதான் இவ்வுலகத்தினுடைய ஒரு உற்பத்திக்கு காரணமாக இருக்கு. யதோவா இமானி பூதானி ஜாயந்தேன்னு பார்த்தோம். ஏகம், அது ஒரே ஒரு வஸ்து தான். அனந்தம், முடிவில்லாத ஒரு வஸ்து அந்த பிரம்ம தத்துவம். ஆனந்த ரூபமாக இருக்கு, ஒரு மாறுதல் கிடையாது. அப்பேற்பட்ட பிரம்மஸ்வரூபத்தை நான் வணங்குறேன்னுட்டு முடிக்கிறேன். எந்த மார்க்கமாக இருந்துட்டு போட்டோம், அங்கே தானே அல்டிமேட்லி நமக்கு போய் சமுத்திரத்தில் முடிகிற மாதிரி பிரம்மத்தில் தானே போய் ஒவ்வொன்றுமே முடியறது. அதனால அந்த பிரம்மத்துக்கு ஒரு நமஸ்காரம்னு சொல்கிறேன். சொல்லிட்டு ஏவம் ஆர்ய பகவான் பரிபாதி தீனான்னு நீ எதுக்கு இப்போ இங்கே நமஸ்காரம் பண்ணுற? பிரம்மத்தை தானே பார்க்கணும். அப்ட்ராக்ட் ஃபார்ம் ஈஸ்வரன் இல்லையா அப்படின்னா ஈஸ்வரனுடைய ஒரு அந்த பிரம்மத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பு தானே இந்த ஈஸ்வரனுங்கிறது. நமக்கு ஈஸ்வரன் இஸ் ஒரு 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 பார்க்கக்கூடிய ஒரு ஃபார்ம், ஒரு புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஃபார்ம். நமக்கு ஒரு புரியிற ஃபார்ம்லேருந்து தான் அன்னோனுக்கு போக முடியும். நோன் டு அன்னோன் தான் போக முடியும். அப்ட்ராக்டை நேராக நினச்சி பார்க்கணுன்னா
அது கஷ்டம். எந்த ஒரு குணமும் இல்லாத நிஷ்கிரியமாக குணங்களே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவை நினச்சி பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்காக பகவான் இப்படி ஒரு தோற்றம் அளித்து இந்த மாதிரி ஒரு அனந்த கல்யாண குணங்களோடு இருக்கும் பொழுது இட் இஸ் ஈஸி. அதுதான் அந்த திருவடித்தாமரையை வணங்கினா என்னென்னலாம் வரும். அனுபஜதா சத்யா ஆஷீஹி, ஒரு அந்த எல்லாத்த காட்டிலும் உண்மையாக இருக்கக்கூடிய வஸ்து கிடைக்குங்கிறச்சே முக்தி கிடைக்கும். அப்போது மைத்ரேயர் அதை கன்க்ளூட் பண்ணுறச்சே சொல்கிறார், இந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டவர் துருவனால். அப்போ பகவான் பேச ஆரம்பிக்கிறார். நம்ம 19வது ஸ்லோகத்துலேருந்து பார்க்கணும். ஸ்ரீ பகவான் உவாச்ச வேதாஹந்தே வியவசிதம் ஹிருதி ராஜன்யபாலக தத் பிரயச்சாமி பத்ரந்தே துராபமபி சுவ்ரத. ஹே சுவ்ரத, நல்ல ஒரு விரதத்தை மேற்கொண்டு இருக்கக்கூடியவன். இல்லைன்னா இந்த மாதிரி 5 வயசில் ஒரு குழந்தை ஏதோ அம்மா சொல்லிட்டா அதனால் ஓடி வந்துருவானா என்ன? இன்றைக்கி இருக்கிற காலத்தில் நம்மளால் இமேஜின் பண்ண முடியாது. அது கிருதயுகம், அதனால அதனுடைய விவகாரமே வேற, அங்கே இருந்த மனுஷா வேற. ஆனாலும் நமக்கு நம்மளுடைய ஒரு சிற்றறிவிலேருந்து நம்ம பார்க்கும் பொழுது ஒரு 5 வயசு குழந்தையால் இந்த மாதிரி முடியுமான்னு தான் நம்ம முதல்ல யோசிப்போம். ராஜன்ய பாலக, ஒரு ராஜா வீட்டு குழந்தை வேற. அது அட்ரஸ் பண்ணுறதே பகவான் உன் மனசில் இருக்கிறது எனக்கு புரிஞ்சுடுத்தோ அப்படிங்கிறார். அவன் எதுவும் கேட்கல, எனக்கு உத்கிருஷ்டம் பதம் கொடு அப்படின்னு நினச்சிட்டு தானே தபஸுக்கு இறங்கினான் குழந்தை. ஆனால் அதெல்லாம் எதுவுமே கேட்கலையேங்க. ஆனால் உன் மனசில் என்ன இருக்குங்கிறது நான் புரிஞ்சுட்டேன்னு பகவான் இங்கே ஆரம்பிக்கிறார். வேதாகம் தே வியவசிதம் ஹிருதி ராஜன்ய பாலக. ஹே ராஜன்ய பாலக, அரசகுமாரனே. ராஜன்யங்கிறது க்ஷத்ரியன், க்ஷத்ரிய குழந்தை. ஸோ ராஜகுலத்தில் பிறந்தவனே. தே ஹிருதி தே வியவசிதம் அகம் வேத. ஹிருதி உன்னுடைய மனசில், தே வியவசிதம் ஆர் தே ஹிருதி உன்னுடைய மனதில், வியவசிதம் நீ நினைத்து கொண்டிருப்பது. வியவசிதம்ங்கிறது சங்கல்பிதம்ங்கிற, நீ சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு உத்கிருஷ்டமான பதவி கிடைக்கணுங்கிறது. அந்த மனசில் இருக்கக்கூடிய சங்கல்பம் வெளியில் இப்போ வார்த்தையால் 12 ஸ்லோகங்களில் சொல்லலை. அங்கே பகவத் மகிமையாக தான் இப்போ ஸ்தோத்திரம் பண்ணான். மனசில் இருக்கக்கூடிய அந்த சங்கல்பம் இருக்கே, அகம் வேத, எனக்கு புரிஞ்சுடுத்தோ. தத் பிரயச்சாமி, அதை நான் உனக்கு கொடுக்குறேன். துராபமபி தத்து பிரயச்சாமி, அடைவதற்கு கஷ்டமாக இருந்த பொழுதிலும், துராபம் அபி பெறுவதற்கு கஷ்டமாக இருந்த பொழுதிலும், தத் பிரயச்சாமி, அந்த பதத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். பத்ரம் தே, உனக்கு நன்மை உண்டாகட்டும். ந அந்நைர் அதிஷ்டிதம் பத்ர யத் பிராஜிஷ்ணு த்ருவக்ஷிதி எத்திர கிரக ரிக்ஷ தாராணாம் ஜோதிஷாம் சக்கரம் ஆஹிதம். இந்த தத் பிரயச்சாமிங்கிறத வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொன்றும் பின்னாடி வரக்கூடிய 2-3 ஸ்லோகங்களில் கிரியாபதம் இல்லை தத்பதம் இல்லைன்னா இந்த தத் பிரயச்சாமிக்கு சேரணும். எத்பதங்கள் போட்டு எந்த பதம் அதை கொடுக்கிறேன்னு சொன்னார். துராபமபி, கிடைப்பதற்கு கஷ்டமாக இருந்தாலும் அதை கொடுக்கிறேன்னார். எதை கொடுக்கிறேனுங்கிறத தான் அடுத்த 2-3 ஸ்லோகத்தில் வரப்போகிறது. யத் ஹே பத்ர யத் தத் பிரயச்சாமி இது உக்தம் கிம் தத் இது அபேக்ஷாயாம் ஆஹ. அது என்னங்கிறதுக்காக ஒவ்வொரு ஸ்லோகமாக இப்போ சொல்லிட்டு வரப்போகிறார். யத் அந்யைஹி ந அதிஷ்டிதம், எந்த ஒரு பதமானது அந்யைஹி மற்றவர்களால் ந அதிஷ்டிதம் பெறப்படவில்லையோ, அதாவது எந்த கிடைக்கலையோ, யாருக்கு கிடைக்கலையோ. இதில் போட்டிருக்கார் கர்மணி பிரயோகம், அதனால் அது கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ எந்த ஒரு பதவியானது அந்யைஹி மற்றவர்களால் ந அதிஷ்டிதம் அடையப்படவில்லையோ. மேலும் எத்திர கிரக ரிக்ஷ தாரகாணாம் ஜோதிஷாம் சக்கரம் ஆஹிதம், எங்கு கிரக, அதாவது கிரகங்கள், புதன் சூரியன் சந்திரன், இந்த கிரகங்களுடைய மேலும் ரிக்ஷங்கிறது மற்ற நட்சத்திரங்கள். அது ரிக்ஷங்கிறது தான் உங்களுக்கு இந்த அஸ்வதி பரணி அப்படிங்கிற 27 நட்சத்திரங்கள் சொல்கிறோமே, அது ரிக்ஷ. தாராணாமங்கிறச்சு மற்ற சின்ன நட்சத்திரங்களை சொல்கிறோம். ஏன்னா ரிக்ஷ தாரா ரெண்டுமே ஒன்று தான், நட்சத்திரங்கள்னு அதுவும் ஒன்று தான். எங்கேயாவது ரெண்டுத்தையும் நட்சத்திர தாரான்னு சொல்லியிருந்தான்னா நட்சத்திரத்தை நம்ம அஸ்வினி பரணின்னுட்டு அந்த பிரின்சிபல் 27 நட்சத்திரங்களை எடுத்துட்டு
தாராங்கிறது பொதுவாக எல்லா எனி ஷைனிங் ஆப்ஜெக்ட் இந்த இது ஆகாசம் அதை எடுத்துட்டுருணும், மற்ற ஸ்டார்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறது. எங்கு கிரகங்களும் ரிக்ஷ அஸ்வதி முதலிய நட்சத்திரங்கள், தாராணாம் மற்ற சிறிய நட்சத்திரங்கள் முதலிய ஜோதிஷாம், இந்த ஜோதிஷங்கிறது என்னென்னலாம் பிரகாசஸ்வரூபங்கள் உலகத்தில் இருக்கோ அந்த பிரகாசஸ்வரூபங்கள் ஆகாசத்தில் இருக்கோ இல்லையோ, நாட் ஓன்லி ஸ்டார்னு டிஃபைன் பண்ண முடியாத சில பிரகாசஸ்வரூபங்கள்லாமும் இருக்கும். நம்ம இந்த ஆஸ்டிராய்ட்ஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆஸ்டிராய்ட்ஸ்லாம் தே ஆர் நாட் ஸ்டார்ஸ் தேர், அதெல்லாம் உங்களுக்கு ஏதோ ஒரு ஜோதிஸ்வரூபம், அவ்வளோதான். அவைகளுக்கு ஒரு பிரகாசம் இருக்குது. அந்த ஜோதிஷாம் சக்கரம் ஆஹிதம், அந்த ஜோதிஷ் ரூபமாக இருக்கக்கூடிய அந்த பொருட்கள், அந்த ரூபங்களினுடைய சக்கரம் கூட்டமானது சமாஹிதம் அமைக்கப்பட்டிருக்கிறதோ அதை பிரயச்சாமி, எல்லாத்தையும் அந்த அந்த தத்து பிரயச்சாமியோடு நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். மேலும் எது பிராஜிஷ்ணு துருவக்ஷிதி, பிராஜிஷ்ணு பிரகாசத்தை கொண்டதாக இருக்குது. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சொல்கிற மாதிரி பிராஜிஷ்ணுர் போஜனம் போக்தாங்கிற அந்த இடத்துல பிரகாஷைக ரசத்வாத்துன்னுட்டு சொல்கிற அந்த பிராஜிஷ்ணு என்னங்க, இந்த சிசுமார ஆக்கிருத்தியாக பகவான் இருக்கும் பொழுது அந்த இடத்துல பிரகாஷஸ்வரூபமாக விளங்கக்கூடியவர் விஷ்ணு. அந்த கான்ஸ்டலேஷனில் அந்த சிசுமார ஆக்கிருத்தியை பின்னாடி அடுத்த ஸ்கந்தத்தில் படிப்போம் நம்ம. அது எல்லா பிரகாசமுமே அந்த ஒரு சிசுமார ஆக்கிருத்தியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஜோதிஷ் ரூபமாக நம்ம பகவானை பார்க்குறோம். அதனால ஜோதிஷ் பிரகாசத்தினுடைய ஒரே எசன்ஸாக இருக்கக்கூடிய பகவான் அப்படின்னு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் அர்த்தம் சொல்லுவார். பிராஜிஷ்ணு, அந்த இஷ்ணுச்சு பிரத்யத்தினால பிராஜத்தேன பிரகாசத்தே இத்தியர்த்தா. ஸோ பிராஜிஷ்ணுங்கிறச்சு அந்த பிரத்யத்தினால உங்களுக்கு பிரகாசத்தினுடைய அப்படியே பிழிஞ்செடுத்த ஷாராக இருக்கார் பகவான். இந்த இடத்துல எந்த பதம் அந்த மாதிரி எல்லாத்த காட்டிலும் வசத்தியான ஒரு பிரகாசத்தை கொண்டதாக இருக்கோ அப்பேற்பட்ட பதத்தை தத் பிரயச்சாமி. த்ருவக்ஷிதி, இந்த த்ருவக்ஷிதிங்கிறச்சே த்ருவாக்ஷிதி நிவாசா யஸ்மின், த்ருவம்னாலே ஸ்திரமாக இருக்கக்கூடிய, க்ஷிதி ஸ்தானம் ஒரு பொசிஷன், எதுவோ என்ன உண்டோ தத் பிரயச்சாமி, அதை நான் உனக்கு கொடுக்கிறேன். ஸோ அதனால் என்ன, எது மற்றவர்களால் அடையப்படவில்லையோ, எந்த இடத்தில் கிரகங்களும் நட்சத்திரங்களும் மற்ற சிறிய அந்த ஜோதிஷ் ரூபங்களினுடைய ஒரு கூட்டமானது ஆஹிதம் ஸ்திரப்படுத்தப்பட்டு இருக்கிறதோ, அதை அண்டி இருக்கோ, எது இருக்கிறதுக்குள்ளேயே பிரகாசமாக விளங்குகிறதோ, துருவ நட்சத்திரம் தானே நம்ம அந்த போல் ஸ்டாரை வச்சுட்டு தான் அந்த காலத்தில் டிரெக்ஷன்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சுட்டு இருந்தான். ஸோ அதனால எது பிராஜிஷ்ணு, இன்னொன்று துருவக்ஷிதி, எதனுடைய ஒரு ஸ்தானம் நிவாசஸ்தானம்ங்கிறது துருவம், ரொம்ப ஒரு ஸ்திரமாக இருக்கோ, நகரவே நகராதோ அப்பேற்பட்ட ஒரு ஸ்தானத்தை உனக்கு நான் அளிக்கிறேன். நானியைர் அதிஷ்டிதம் பத்ர யத் பிராஜிஷ்ணு துருவக்ஷிதி யத்ர கிரஹர்க்ஷ தாராணாம் ஜோதிஷாம் சக்கரமாஹிதம் மேட்யாம் கோச்சக்ரவத் ஸ்தாஸ்னு பரஸ்தாத் கல்பவாசினாம் தர்மோ அக்னிஹி கஷ்யபஹ சுக்ரஹ முனயஹ ஏ வனௌகசஹ சரந்தி தக்ஷிணீகிருத்ய பிரமந்தோ யத் ச தாரகாஹ. எந்த தத்து பிரயச்சாமி, அகெயின் அங்கே போய் சேரணும். ஏ வனௌகசக வர்த்தந்தே, பின்னாடி வரக்கூடிய ஒவ்வொருத்தருனுடைய பொசிஷனும் அங்கே போய் அந்த துருவ நட்சத்திரத்தை சுற்றி தான் எல்லாரும் நிற்க போகிறான். இந்த துருவ நட்சத்திரம் எப்படி இருக்க போகிறதுன்னா, ஒரு அந்த செக்கு மாடு இருக்குமே, அதுக்கு நடுவில் ஒரு போல் மாதிரி ஒன்று இருக்குமோ இல்லையோ, அந்த கழி நடுவில் ஒரு ஸ்டேஷ்னரியாக ஒரு பெரிய கழியை வச்சு பூமியில் பதிச்சுடுவா. அதில் ஒரு கயத்தை கட்டி இந்த மாட்டை ஓட விடுவா. அந்த செக்கில் அது சுத்த இங்கே செக்கு ஆடின்னு இருக்கும், அதுலேருந்து எண்ணெய் வரப்போகிறது. இதுதான் அந்த செக்கு மாடுன்னு சொல்கிறது. அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த போல் இருக்கே, அதுதான் மேடின்னு அர்த்தம். மேடிங்கிறது அந்த ஃபிக்ஸட் பாயிண்ட் இஸ் கால்டு மேடி. கோச்சக்கரவத்து மேட்யாம் ஸ்தாஸ்னு எது ஸ்தானம் தது. ஸோ இந்த அது இங்கே ஸ்ரீதர சுவாமி சொல்கிறார், தானியாக்கிரமணாய
தானிய ஆக்கிரமணாய, தானியங்களை இது பண்ணுறதுக்காக, பிஷியறதுக்காக, பிராமியமானானாம் பசூனாம் பந்தன ஸ்தம்பா மேடி, சுற்றுகின்ற பசுக்களினுடைய அந்த கட்டுதல் இருக்கே, அதை கட்டும் ஒரு கழி இருக்கே, ஸ்தம்பம், அதாவது காலம் மாதிரி ஒரு பெரிய தாரு, ஒரு பெரிய ஒரு உடன் ஸ்டிக்கை வந்து நடுவில் பதிச்சு வச்சிருப்பா, அதுக்கு மேடின்னு பேர். அதில் தஸ்யாம் பலிவர்த்த சமூகவத்து, அதில் எப்படி நமக்கு இந்த மாடெல்லாம் கட்டி போட்டு அது சுத்தின்னு இருக்குமோ அதுபோல இவர் வந்து இந்த துருவனுடைய ஸ்தானம் வந்து ஸ்தாஸ்னு, இந்த பிராஜிஷ்ணு மாதிரியே தான் இங்கேயும் ஸ்தாஸ்னுன்னு வருது. திஷ்டதிக்கு மேலே அந்த இஷ்ணுச்சு போட்டிருக்கார். ஸ்தாஸ்னுனா நிற்கக்கூடிய ஒரு எப்பொழுதுமே நிற்கும் தன்மையை கொண்டதுன்னு அர்த்தம். லோகத்ரய நாசேபி அனஸ்வரம் ஸ்தாஸ்னுன்னு அர்த்தம். உலகமும் அழிஞ்சா கூட அதை தாண்டி நிற்கக்கூடிய ஒரு சக்தி கொண்டது இந்த துருவ நட்சத்திரம். அப்போ கோச்சக்கரவத்து, மாடுகளினுடைய சக்கரம் போல், மேட்யாம், அந்த மேடி நடுவில் போட்டிருக்க செக்கினுடைய ஒரு நடு கம்பத்தில் கோச்சக்கரவத்து, ஒரு மாட்டினுடைய கூட்டங்கள் எவ்வாறு சுற்றி கொண்டு இருக்குமோ அதுபோல் கல்பவாசினாம் ஸ்தாஸ்னு, கல்பவாசினாம் பரஸ்தாத் அப்படி ஸ்தாஸ்னு யத் ஸ்தானம் தத் பிரயச்சாமி. அன்வயம் அப்படி. ஸோ கல்பவாசினாம், அவாந்தர கல்பவாசினாம், மற்ற கல்பங்கள் வரையில் இருக்கக்கூடியவர்கள். ஒவ்வொரு கல்பமும் என்ன ஆகும்னா, கல்ப காலத்து எவ்வளவு தூரம் கல்பகாலம் இருக்கோ அந்த கல்பகாலம் வரையில் எந்தெந்த ஜீவர்கள்லாம் இருப்பதுங்கிறது இருக்கும். அவர்களை காட்டிலும் பரஸ்தாத்து மேலாக நிலையாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தை நீ அடைவாய், நான் உனக்கு தரேன். பரஸ்தாத்துங்கிறச்சே அதை காட்டிலும் நிலையாக மேலாக இருக்கக்கூடிய ஸ்தாஸ்னு, நிலை பெற்று இருக்கும் ஒரு ஸ்தானம் எது உண்டோ தத் பிரயச்சாமி. அது ஒன்று. அடுத்தது தர்மஹா அக்னிஹி கஷ்யபா சுக்ரஹா ஏ முனையா வனௌகசா, எந்த முனிவர்கள்லாம் காட்டை வீடாக வைத்து கொண்டிருக்கும் முனிவர்கள். அதுக்கப்புறம் தர்மஹா அக்னிஹி கஷ்யபா, இவர்கள்லாம் வந்து நட்சத்திர ரூபாக, இவெல்லாம் வந்து நட்சத்திரமாக சுற்றுகின்றவர்கள். ஆக்சுவலி இது வந்து தர்மஹா அக்னிஹி, தர்ம அக்னி ஆதயா நட்சத்திர ரூபாக. அதுக்கப்புறம் வனௌகசா முனையா சுக்ரஹா கஷ்யபா வரைக்கும் உங்களுக்கு வந்து நட்சத்திர ரூபமாக இவைகள்லாம் இருக்குது. கஷ்யபர், தர்மம், அக்னி, சுக்ரன் இதெல்லாம் வந்து நட்சத்திர ரூபமாக இருக்குது. மேலும் முனையா வனௌகசகாங்கிறச்சு சப்தரிஷயாவை சொல்கிறேன். சப்தரிஷி மண்டலத்தையும் தாண்டி மேலே இருக்கக்கூடியது தான் துருவனுடைய ஸ்தானம். அப்போ இவையே வனௌகசகா முனையா சப்தரிஷிகள் உண்டோ அவர்கள்லாம் பிரதட்சிணமாக செய்து பிரமந்தகா சுற்றுகின்றவர்கள். தாரகாக யது சரந்தி, ஏதை சுற்றி வருகிறார்களோ, தாரகாக தாரகைகளுடன் கூட தர்மம், அக்னி முதலிய கஷ்யபர், சுக்ரன் முதலிய நட்சத்திரங்களும், ஏ வனௌகசகா காட்டில் வசிக்கக்கூடிய முனிவர்களான சப்தரிஷிகள் உண்டோ, தட்சிணீகிருத்திய பிரமந்தக எந்த ஒரு ஸ்தானத்தை பிரதட்சிணமாக வலம் வந்து சுற்றுகின்றவர்களாக, தாரகாக தாரகைகளுடன் மற்ற ஜோதிஸ்வரூபங்கள் இருக்கே, ஆப்ஜெக்ட்ஸ் ஆன் தி ஸ்கை, அவைகளுடன் கூட சரந்தி சுற்றுகின்றனவோ தத்து ஸ்தானம் பிரயச்சாமி, அதை நான் உனக்கு தருகிறேன். மொத்தம் என்னாருது, அந்த மேட்யாம் கோச்சக்கரவத்து, கோச்சக்கரம் போல அப்படிங்கிறார். அப்போது அந்த செக்கனுடைய நடுஸ்தம்பத்தை சுற்றி எவ்வாறு மாடுகளின் கூட்டம் இருக்குமோ அவ்வாறு கல்பவாசினாம் பரஸ்தாத்து ஸ்தாஸ்னு யது ஸ்தானம், கல்பம் வரையில் இருக்கக்கூடிய ஜீவர்களை காட்டிலும் எது வந்து நிலை பெற்று இருக்குமோ ஸ்தாஸ்னு, அப்பேற்பட்ட ஒரு ஸ்தானத்தை, எந்த ஸ்தானத்தை சுற்றி தர்மம் முதலிய நட்சத்திரங்களும் காட்டு முனிவர்களான சப்தரிஷிகளும் சுற்றி வருகின்றார்களோ தத்து பிரயச்சாமி, அந்த ஸ்தானத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன்.
மேட்யாம் கோச்சக்கரவத் ஸ்தாஸ்னு பரஸ்தாத் கல்பவாசினாம் தர்மோக்னிः கஷ்யபः சுக்ரः முனயோ ஏ வனௌகசः சரந்தி தக்ஷிணீகிருத்ய பிரமந்தோ யத் ச தாரகாः. பிரஸ்திதே து வனம் பித்ரா தத்வாகாம் தர்ம சம்ஸ்ரயா. ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகிறதுங்கிறதையும் பகவான் இங்கே சொல்கிறார். ஏதச்ச ராஜ்ய அனந்தரம் பவிஷ்யதி இது ஆக. இது எல்லாமே ராஜ்யத்துக்கு அப்புறம் நடக்க போகிறதுங்கிறது ஒரு அடுத்த 2-3 ஸ்லோகத்தில் சொல்கிறார். பிரஸ்திதே து வனம் பித்ரா தத்வாகாம் தர்ம சம்ஸ்ரயா 36 வருஷ சாஹசிரம் ரக்ஷிதா அவ்யாஹத இந்திரியா. அவ்யாஹத இந்திரியா தர்ம சம்ஸ்ரயா த்வம் பித்ரா காம் தத்வா வனம் பிரஸ்திதே சதி. அப்பா என்ன பண்ண போறார்? உத்தானபாதர் காம் தத்வா, இந்த பூமியை கொடுத்து விட்டு, துப்யம் துப்யம் பிருத்திவீம் தத்வா வனம் பிரஸ்திதே சதி. இது பாவை பிரயோகத்தில் சொல்றார் சப்பிரத்தியம். அதாவது தந்தையினால் பூமியானது கொடுக்கப்பட்டு காடு செல்லப்பட்ட போது, தமிழில் அதை புரிஞ்சுட்டுருங்க, அவ்வளோதான். இது பாவை பிரயோகத்தில் இருக்குது. சம்ஸ்கிருதம் தெரிஞ்ச வாழ்க்கை இது ஈஸியாக இருக்கும். ஸோ ஆனால் காட்டிற்கு சென்ற பொழுதுன்னு இருக்குது. அப்போ காட்டை நோக்கி அப்பா பூமியை கொடுத்து விட்டு, காம் தத்வா, இந்த பூமியை நீ ஆளு இனிமே அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கொடுத்துட்டு அவர் கிளம்ப போகிறார். பிரஸ்திதே சதி, அவர் கிளம்பினதுக்கு அப்புறம் தர்ம சம்ஸ்ரயா அவ்யாஹத இந்திரியா த்வம் 36 வருஷ சாஹசிரம் ரக்ஷிதா. இது வனம் பிரதி தீர்க்ககமனே கிருதே சதின்னு அர்த்தம். அவர் காட்டுக்கு போகணும்னுட்டு தீர்மானம் பண்ணி கிளம்பின பொழுது அப்படின்னு அது ஸ்ரீதர சுவாமி சொல்கிறார். தீர்க்ககமனேங்கிறச்சு இனிமே திரும்பி வரமாட்டோன்னு சொல்லி ஒரு வானப்பிரஸ்தாசிரமத்தை எடுத்துட்டு உத்தானபாதர் கிளம்பும் பொழுது, அந்த சமயத்தில் நீ 36,000 வருஷ காலம் நீ இந்த பூமியை பரிபாலிக்க போற அப்படிங்கிறார். துருவன் 5 வயசு குழந்தை அந்த காட்டுக்கு போய் பகவானை சாட்சாத்காரம் பண்ணிட்டு திரும்பி வர்றச்சே அப்பா காட்டுக்கு கிளம்ப போறார். அதுக்கப்புறம் இவன் தான் ரட்சிக்க போறான் அந்த பூமியை அப்படின்னுட்டு பகவான் இங்கே சொல்றார். ஸோ அவ்யாஹத இந்திரியா சன்னு, இந்திரியங்கள் கெடாமல், அதாவது அவ்யாஹதங்கிறச்சு அந்த இந்திரியங்களுக்கு ஒரு ஒரு தடையே இல்லாமல்னு எடுத்துக்கலாம். ஆமாம், இந்திரியங்களுக்கு ஒரு ஏன்னா 36,000 வருஷம் காலம் ஒருத்தன் அங்கே ஆண்டுன்னு இருக்க போகிறான்னா இந்திரியத்தினுடைய சக்தி எல்லாம் உங்களுக்கு குறையுமோ இல்லையோ, அந்த மாதிரி சக்தி எல்லாம் குறையாமல் இருந்துண்டு யூ வில் பி இன் யுவர் ப்ரைம்ங்கிறார். அதுதான். ஸோ அவ்யாஹத இந்திரியா, வியாஹதம்னாலே வலிமை குறையிறது. இங்கே அவ்யாஹதங்கிறச்சு அதனுடைய த ஃபோர்ஸ் ஆஃப் பர்செப்ஷன் டஸ் நாட் ஈவன் கோ டவுன். ஸோ இன்னமும் இளமையோடு இருக்கக்கூடிய இந்திரியங்களை கொண்டவனாக தர்ம சம்ஸ்ரயா, அட் த சேம் டைம் காமத்தில் ஈடுபடாமல், உலக விஷயங்களில் ரொம்ப ஈடுபடாமல், தர்மத்தில் மனதை கொண்டவனாக, தர்மத்தை அண்டி இருப்பவனாக 36,000 வருஷ காலம் நீ இவ்வுலகத்தை ஆளப்போகிறாய். ரக்ஷிதா, ரக்ஷிதாங்கிறது லுட்டுன்னு ஒரு லகாரம், அது ஃபியூச்சர் டென்ஸ். அதை தான் இங்கே சொல்கிறார். அதனால தான் ரக்ஷிஷ்யதிங்கிற, ரக்ஷிஷ்யசி, நீ இவ்வுலகத்தை காப்பாற்றப் போகிறாய். பகினி, அவ்யாகதன்ற வார்த்தை எங்க இருக்கு பகினி? தோர்க்கே ரக்ஷிதா அவ்யாஹத இந்திரியான்னு இருக்கே. அவ்யாகத இல்ல உங்கள்கிட்ட இருக்கு. எங்களோட ரக்ஷிதா வியாஹாரத்தை தான் போட்டிருக்கு. ரக்ஷிதா வியாஹத தனித்தனியா இருக்காது, சேர்ந்து இருக்கும். சேர்ந்து இருந்ததுன்னா சந்தி இல்லையா, சவர்ண தீர்க்க சந்தி இல்லையா, ஆ பிளஸ் ஆ வராதா, அதுதான். இல்ல அவ்யாஹத இந்திரியா இங்க இருக்கு. ஓகே, நான் தேடினா காணுமா, அத கேட்டேன். கடைசி பதம் அதுதான். त्वद्भ्रातरि उत्तमे नष्टे मृगयायां तु तन्मनाः अन्वेषन्ति वनं माता दावाग्निं सा प्रवेक्ष्यति. ஸோ ஒரு கேள்வி இருக்குமோ இல்லையோ, எனக்கு இப்படி ஒரு அனுகிரகம் பண்ணிட்டா அவள் 2 பேருக்கும் என்ன ஆக போகிறதுன்னு இருக்கோ இல்லையோ, அதுக்கு பகவான் ஸ்ரீதர சுவாமி அவதாரிக்க சொல்கிறார். துவயா அசங்கல்பிதம் அப்பி,
மத் பக்தஸ்ய தவ துரோகாத்து ஏவம் பவிஷ்யதி இத்தியர்த்தா. அதாவது நீ வந்து சங்கல்பம் பண்ணலை அவளுக்கு துரோகம் ஏற்படணும், அதாவது ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு வந்து துருவன் சங்கல்பம் பண்ணலை. இங்கே துருவன் சங்கல்பம் பண்ணாட்டாலும் பகவானுடைய பக்தனுங்கிறதுனால பகவானுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்க. அதனால அவளுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு அவர்களுடைய கர்மாக்கு ஏற்ற ஒரு விளைவை கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதையும் ரீஅஷ்யூர் பண்ணிடுறார். நீ கேட்காட்டா கூட அந்த உனக்கு ஒரு துரோகம், என் பக்தனாக இருக்கக்கூடிய உனக்கு துரோகம் செய்ததனால அவளுக்கு இந்த மாதிரி ஒரு பின்விளைவு ஏற்பட போகிறதுங்கிறார். கர்மா தானே நம்ம சொல்கிறோம், தாம் பண்ணதை வந்து கை மேலே நம்ம பலன் பார்க்க போகிறோங்கிறோம் இல்லையா. துவத் பிராதரி உத்தமே நஷ்டே மிருகயாயாம். மிருகயாயாம் அவன் வேட்டையாடும் போகும் பொழுது துவத் பிராதரி உன்னுடைய அண்ணா அந்த உத்தமே நஷ்டே, இப்போ அவனுடைய மரணம் ஏற்பட போகிறது. அப்போ மிருகையா வேட்டையாடும் பொழுது அவனுடைய உத்தமே நஷ்டே சதி, உத்தமன் மரணம் அடைந்த பொழுது தன்மனாகங்கிறச்சு உத்தமனையே மனதில் கொண்டவளான சா மாதா அந்த சுருச்சிங்கிற அம்மா. ஸோ இந்த இடத்துல சுருச்சின்னு மென்ஷன் பண்ணாட்டா கூட தன்மனாகங்கிறதுலேருந்து உத்தமனையே மனதில் கொண்டவள், அது வந்து சுனிதியாக இருக்க முடியாது, சுருச்சியாக தான் இருக்கணும், அவளுடைய அம்மா. ஏன்னா அவளுக்கு தானே இந்த பொசிஷன், இந்த சிம்மாசனம் வந்து உத்தமனுக்கு தான் அப்படின்னு அவனை பற்றியே நினச்சிட்டு தானே உருகின்னு இருக்கிறவ. இவனை கன்சிடர் கூட பண்ணலையே துருவனை. அதனால் தன்மனாக அந்த உத்தமனையே மனதில் கொண்டவளாக சா மாதா சா சுருச்சிஹி அந்த சுருச்சிங்கிற அம்மாவும் தாவாக்னிம் வனம் அன்வேஷந்தி அவனை காட்டில் தேடிக்கொண்டு தாவாக்னிம் பிரவேக்ஷதி காட்டில் பூரா அவள் வந்து அவனை தேட ஆரம்பிப்போம். மிருகையா நஷ்டேங்கிறச்சு இங்கே வந்து தொலைஞ்சு போயிட்டானோ நம்ம. ஸோ வேட்டையாடும் பொழுது அந்த உத்தமன் வந்து தொலைஞ்சு போன காரணத்தினால அவனை தேடுகின்றவளாக இவள் அவனையே மனதில் நினைத்து கொண்டு தேடுகின்றவளாய் அன்வேஷந்தி வனம் காட்டில் தாவாக்னிம் பிரவேக்ஷியதி ஒரு காட்டு தீக்குள் நுழையப் போகிறாள். ஃபியூச்சர் त्वद् भ्रातरि उत्तमे नष्टे मृगयायां तु तन्मनाः अन्वेषन्ति வனம் மாதா தாவாக்னிம் சா பிரவேக்ஷியதி. எல்லாம் சப்தமியில் இருக்கணும். அதாவது காட்டில் வனேங்கிறது இருக்கணும், தாவாக்னிம் பிரவேக்ஷியதிங்கிறச்சு அது பரவாயில்ல. கிரகம் பிரவிஷத்தின்கிறோம், வீட்டை நுழைந்தான். தமிழில் வந்து நமக்கு சப்தமியில் வரும், ஆனால் சம்ஸ்கிருதத்தில் அது வந்து துவித்தியா தான். ஸோ காட்டில் நுழைந்தாளுன்னு ஒன்று, அதுக்கப்புறம் காட்டு தீக்குள்ளே அவள் அப்படியே நுழைஞ்சுடுறா. ஒரு தீ ஏற்படுறது அந்த இடத்துல. ஷீ ஆல்சோ டைஸ். இஷ்டுவா மாம். இப்போ துருவனுக்கு என்ன ஆக போகிறது இதையும் பகவான் சொல்கிறார். இஷ்டுவா மாம் யஜ்ஞ ஹிருதயம் யஜ்ஞை புஷ்கல தட்சிணை புக்வாச்ச ஈஹ ஆஷிஷா சத்யாக அந்தே மாம் சம்ஸ்மரிஷ்யசி. எல்லாம் ஃப்யூச்சரில் இருக்குது உங்களுக்கு. மாம் இஷ்டுவா என்னை சந்தோஷப்படுத்திவிட்டு. எப்படின்னா யஜ்ஞ ஹிருதயம் மாம் புஷ்கல தட்சிணைஹி யஜ்ஞைஹி இஷ்டுவா. யஜ்ஞ ஹிருதயம் மாம் யஜ்ஞத்தை ஹிருதயமாக வைத்து கொண்டிருப்பவன் அப்படின்னா யஜ்ஞா ஹிருதயம் பிரியா மூர்த்திஹி யஸ்ய தம். அதுதான் ஹிருதயம்னா ரொம்ப பிரியமான ஒரு. இப்போ பிள்ளைய ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்க, அவன் என் உசுறு அப்படிங்கிறோம். அப்படின்னா அந்த என்ன இது, ஹீ இஸ் நாட் த ரியல் பிராணன் கிடையாது இல்லையா. ஆனால் அந்த உசுருங்கிறது இது லக்ஷணையாக என்ன அர்த்தம்னா எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு பர்சன் அப்படிங்கிறதுக்காக தானே அதை சொல்கிறோம் அந்த வேர்டை. அதே போல் இங்கேயும் யஜ்ஞம் தான் அவருக்கு அப்படியே உயிர், ஹிருதயம் பகவானுக்கு. அப்படின்னா யஜ்ஞம் தான் அவருடைய இஷ்டமான ஒரு மூர்த்தி. பகவானுடைய ஒரு பிரியமான ஃபார்ம்னு எடுத்துட்டோம்னா யஜ்ஞமூர்த்தி தான் அவருடைய பிரியமான ஒரு மூர்த்தி. ஆகையினால யஜ்ஞ ஹிருதயம் மாம் யாகத்தையே ஒரு பிரியமாக மூர்த்தியை கொண்டவனாக யாக தேவதையாக விளங்கக்கூடிய என்னை புஷ்கல தட்சிணைஹி யஜ்ஞைஹி இஷ்டுவா. கிருத்தயுகமோல்யோ அங்கே வந்து யஜ்ஞம் ஜாஸ்தி, உங்களுக்கு யாகங்களும் ஜாஸ்தி, தபஸும் ஜாஸ்தி. புஷ்கல தட்சிணைஹி ஏராளமான தட்சிணைகள் கொண்ட எந்த ஒரு யாகத்தில் வந்து தட்சிணை கொடுக்கறது, அந்த சேரிட்டி கொடுக்கறதெல்லாம் நிறையா இருக்கோ அந்த மாதிரி யாகங்களை செய்து
அந்த யாகங்களினால் இஷ்டுவா என்னை சந்தோஷப்படுத்திவிட்டு அல்லது பூஜித்துவிட்டு இஹ சத்யாக ஆசிஷா புக்த்வா இங்கு இருக்கக்கூடிய அதாவது இஹங்கர்ச்ச இவ்வுலகத்தில் உண்மையாக விளங்கக்கூடிய ஆசிஷா நன்மைகளை புக்த்வா அனுபவித்து அப்படின்னா அந்த இந்த உலகுக்கு உண்மையாக இருக்கக்கூடிய விருப்பங்கள்ங்கிறார். நமக்கு வந்து ஸ்வர்க்கத்துக்கு போயிட்டோம்னா இந்த இந்த பூமியில் இருக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம் ஒரு சிற்றின்பங்களாக தோணும். அதெல்லாம் வந்து உண்மையினே தோணாது. இதை காட்டிலும் பன்மடங்கு உங்களுக்கு வந்து நிலைச்சு நிற்கக்கூடியதுமாக இன்னும் மேல் மேலும் நமக்கு வந்து ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது மேல் உலகத்தில் இருக்குது, சொர்க்கலோகத்தில் இருக்குது. அது அப்போ உண்மையாக தோணும் நமக்கு. அதுதானே வியாபகாரிகமாக இருக்கக்கூடியது. இப்போ நம்ம முழிச்சுட்டு இருக்கோம்னா முழிச்சுண்டு நம்ம எதோட நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோமோ அதெல்லாம் உண்மைன்னு நமக்கு தோணும். அதே தூங்கறச்சே சொப்னத்தில் இருக்கறச்சே சொப்னத்தில் என்னென்னலாம் பார்த்து இன்ட்ராக்ட் பண்ணுறோமோ சொப்பன சமயத்தில் அந்த சொப்பன அவஸ்தையில் அது உண்மையாக நமக்கு தோணும் இல்லையா? இதெல்லாம் காட்டிலும் நம்ம சுஷுப்திக்கு போயிட்டோம்னா எதுவுமே உண்மை இல்லைன்னு தானே நமக்கு தோணும். அப்போது எதுவுமே இல்லையே அந்த இடத்துல. அப்போ அந்த நிலைமையில் எது உண்மைன்னு தோணும்? அகம்ங்கிறது ஒண்டி தானே. அப்போ தானே நான் நல்லா தூங்கினேன், நல்ல சந்தோஷமாக இருந்தேன், சுகமாக அஸ்வாப்சம் ந கிஞ்சித் அவேதிஷம். அந்த அஜ்ஞானமும் சுகமும் தானே அங்கே நமக்கு வந்து உண்மையாக தோன்றது. வேற எதுவுமே உண்மையாக அந்த சுஷுப்தி அவஸ்தையில் நமக்கு தோணலையே. அப்போது அட் எவ்ரி பாயிண்ட் ஒவ்வொரு விஷயம் நமக்கு உண்மையாக தோன்றது. ஒரு சிம்பிள் இப்போ இந்த காலத்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா நமக்கு வந்து இது ஒரு குழந்தை வந்து விளையாடுறது, அந்த யானை வந்து உருன்னு கத்துறதுங்கிறச்சு அது பயப்படுறதோ இல்லையோ, நம்ம அதோட விளையாடும் பொழுது நமக்கு தெரியும் அது வந்து பொய்யின்னுட்டும். ஆனால் அந்த குழந்தைக்கு அந்த நிலைமையில இருக்கும் பொழுது அந்த பொம்மையான உண்மையான மாதிரி அதுக்கு இருக்குது. பொம்மை சிங்கம் உண்மை சிங்கமாக தான் இருக்குது அதுக்கு. அப்போ அந்தந்த நிலைமையில அந்த வியாபகாரிக்கத்தில் அதுக்கு சத்தியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அதுதான் இங்கே பகவானும் சொல்கிறார். ஈஹ சத்யாக ஆசிஷா இவ்வுலகத்தில் உண்மையாக தென்படுகின்ற ஆசிஷா விஷயங்களை அவருடைய ஆசீர்வாதமாக அனுகிரகமாக பெற்ற செல்வங்களை புக்த்வா நிம்மதியாக அனுபவிச்சுட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அந்தே கடைசியில் என்ன ஆறுது? மாம் சம்ஸ்மரிஷ்யசி, நீ என்ன நினைச்சுப்ப, நன்கு நினைத்து கொள்வாய். சம்யக் ஸ்மரிஷ்யசி, நினைச்சின்றதுனால தான் அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்தானத்துக்கு நீ வரப்போற அப்படிங்கிறார் அடுத்ததுல. ஸோ இஷ்ட்வா மாம் யஜ்ஞ ஹிருதயம் யஜ்ஞை புஷ்கல தட்சிணை புக்த்வா ச இஹாசிஷா சத்யாக அந்தே மாம் சம்ஸ்மரிஷ்யசி ததா கந்தாசி மத்ஸ்தானம் சர்வலோக நமஸ்கிருதம் உபரிஷ்டாத் ரிஷிப்யः த்வம் யதः ந ஆவர்த்ததே கதः. எங்கு சென்றால் நீ திரும்பி வரமாட்டாயோ, யதா எங்கிருந்து, கதஹா சன்னு எங்கு சென்றவனாக, ந ஆவர்த்ததே திரும்பி வரமாட்டாயோ அந்த இடத்திற்கு, தது மத் ஸ்தானம் அந்த என்னுடைய ஸ்தானத்திற்கு, சர்வலோக நமஸ்கிருதம் எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாராலும் நமஸ்காரம் செய்யப்பட்டதான அந்த ஸ்தானத்திற்கு, ரிஷிப்யா அபி உபரிஷ்டாத் ரிஷிகள் விச் சப்த ரிஷிகள் அந்த சப்த ரிஷிகளை காட்டிலும் வசத்தியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்திற்கு கந்தாசி நீ செல்ல போகிறாய். அதே கந்தா கந்தாரோ கந்தாரஹா கந்தாசி அப்படின்னு வரும் லுட்லகாரத்தில் மத்தியம புருஷ ஏகவச்சனம். ஸோ கந்தாசின்னு கமிஷ்யசி இத்யர்த்தா. ஸோ எந்த ஒரு ஸ்தானத்திலிருந்து, யதஹா ஸ்தானாத்து எந்த ஸ்தானத்திலிருந்து, கதஹாத்வம் எங்கு சென்றவனான நீ, ந ஆவர்த்ததே திரும்பி, நச புனர் ஆவர்த்ததேங்கிறோமே அதுதான், அந்த திரும்பி வரமாட்டாயோ அந்த என்னுடைய ஸ்தானத்திற்கு, அதாவது எல்லாராலும் நமஸ்கரிக்கப்படுகின்ற ரிஷிகளை காட்டிலும் சப்த ரிஷிகளை காட்டிலும் மேலே இருக்கக்கூடிய மத்ஸ்தானம் என்னுடைய ஸ்தானத்திற்கு நீ செல்ல போகிறாய். அந்த சிசுமார ஆக்கிருதி என்னுடைய டெய்ல் போர்ஷன் தான் துருவ நட்சத்திரம்ங்கிறார். ததோ கந்தாசி மத்ஸ்தானம் சர்வலோக நமஸ்கிருதம் உபரிஷ்டாத் ரிஷிப்யः த்வம் யதோ நாவர்த்ததே கதः. மைத்ரேய உவாச்ச இத்யர்ச்சிதः ச பகவான் அதிதிஷ்ய ஆத்மனः பதம் பாலஸ்ய பஷ்யதः தாம ஸ்வம் அகாத் கருடத்வஜः. கிளம்பிடுறார்.
பகவான் இந்த மாதிரி இது அர்ச்சிதா, இவ்வாறு அர்ச்சனை செய்யப்பட்டவரான ச பகவான். இந்த மாதிரி ஸ்தோத்திரம் தானே, வாக்ரூபமான ஒரு அர்ச்சனை தானே, அது தவிர பெரிய ஒரு அர்ச்சனை இல்லையே. ஸோ அந்த பொருள்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து என்னதான் சாமான் இருந்தாலும் அதெல்லாம் பூமி சம்பந்தமான ஒரு சாமான்கள் தானே. வாக்கு மனசு இது அதை விட இன்னும் சட்டிலாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அதனால் அர்ச்சனைங்கிறது அங்கே என்ன பூவை போட்டானா ஜலம் விட்டானா தூபம் காமிச்சானா தீபம் காமிச்சானான்னு கேட்டுன்னு இருக்க முடியாது. ஏவம் அர்ச்சிதகங்கிறச்சே வாக்ரூபமான விஷயங்கள்னால அப்படியே வாக்குங்கிறது தான் புஷ்பம் அங்கே. அப்படிப்பட்ட ஒரு ஸ்துதியினால் அர்ச்சனை செய்யப்பட்டவரான பகவான் ஆத்மனஹா பதம் அதிதிஷ்ய, தன்னுடைய பதத்தை கொடுத்து விட்டு, அதிதிஷ்யன தத்வா, திசத்தின கொடுக்கிறதுன்னு அர்த்தம், அதிசயேன தத்வா கொடுத்து விட்டு. ஸோ தன்னுடைய பதத்தை கொடுத்து விட்டுன்னா மத்ஸ்தானம் கந்தாசின்னு முந்தின லைனில் சொன்னதுனால அந்த துருவனுடைய ஸ்தானம்ங்கிறது தான் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தை தான் அவர் கொடுக்குறார். அதே இடத்துக்கு நீ வரப்போகிற, வைகுண்டத்திற்கு வரப்போகிறங்கிறார். ஸோ அதிதிஷ்ய தன்னுடைய ஆத்மனஹா பதம், அந்த தத்விஷ்ணு ஆஃப் பரமம் பதம்ங்கிற அந்த பதத்தை கொடுத்து விட்டு பாலஸ்ய பஷ்யதா ஏவ, இது வந்து அந்த அநாதர ஷஷ்டிம்போம். குழந்தை பார்த்துட்டே இருக்கிறச்சே பார்த்துட்டே இருந்தால் பார்த்துட்டே இருக்கணும் தானே தோணும் ஒரு குழந்தைக்கு. அதுவும் இப்படி ஜாஜ்ஜல்யமாக வந்து நிற்கிறான், இத்தனை 6 மாதமாக மனசில் வந்து நினச்சிட்டு இருந்த அந்த உருவத்தில் பகவான் வந்து எதிர்நோக்கி நிற்கிறச்சே பார்த்துட்டே இருக்கணும் தானே தோணும். ஆனால் அதை பகவான் கண்டுக்கலை, ஏன்னா அவனுக்கு வேலை இருக்குது மேலே. இப்போ குழந்தைக்கும் வேலை இருக்குது, போய் பார்த்துட்டாகணும் இல்லையோ இவ்வுலகத்தை, 36,000 வருஷம் ஆண்டாகணுமே. அதனால் பஷ்யதா பாலஸ்ய, அந்த குழந்தை பார்த்துட்டே இருக்கும் பொழுது கருடத்வஜா, கருடனை துவஜத்தில் வைத்து கொண்டிருக்கும் விஷ்ணுவானவர் ஸ்வம் தாம அகாத், தன்னுடைய இருப்பிடத்திற்கு அகாத் சென்றார். ஸோ அவர் கிளம்பி போயாச்சு. கருடத்வஜா, கருடன் மேலே ஏறி எப்படி வந்தாரோ இந்த மாதிரி தன்னுடைய ஒரு ஸ்தானம் இதுதான் அப்படிங்கிற அந்த ஒரு பதவியையும் அந்த துருவனுக்கு கொடுத்துட்டு துருவன் பார்த்துட்டே இருக்கிறச்சே தன்னுடைய வைகுண்டத்திற்கு கிளம்பிட்டார் பகவான். சோபி சங்கல்பஜம் விஷ்ணோஹோ பாதசேவா உபசாதித்தம் பிராப்பிய சங்கல்ப நிர்வாணம் நாதிப்ரீதா அபியகாத்து புறம். சோ அப்பி அந்த துருவனும் விஷ்ணோஹோ பாதசேவா உபசாதித்தம் சங்கல்பஜம் சங்கல்ப நிர்வாணம் பிராப்பிய புறம் நாதிப்ரீதா சன்னு புறம் அபியகாத், தன்னுடைய புறம் அதாவது நகரத்திற்கு சென்றான், திரும்பி சென்றான், நகரத்தை நோக்கி சென்றான் குழந்தை. ஸோ அப்பி துருவனும் கூட நான் அதிப்ரீதகாங்கிற, ரொம்ப அவனுக்கு வந்து பிரீத்தி மனசில் இல்லையா, பகவானை பார்த்தோங்கிற சந்தோஷம் இருக்கணுமோ இல்லையோ இருக்குது. அட் தி சேம் டைம் முழுமையான ஒரு பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தி அவனுக்கு இல்லையா குழந்தைக்கு. அது ஏன் என்னன்னுட்டு விதுரர் உடனே கேள்வி கேட்க போகிறார். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுட்டு க்ளூவை வச்சுட்டு உடனே அங்கே கேள்வி விதுரர் கேட்கணும், அதுக்கு என்னங்கிறது நமக்கு பதில் வரும். ஸோ அப்படி துருவனும் அடைந்த பிறகு பகவானுடைய அந்த பாத சேவானால உபசாதித்தம், அவனுடைய திருவடியை சேவை செய்ததனால் உபசாதித்தம் அடையப்பெற்றதான விஷ்ணோஹோ விஷ்ணோஹோ பாத சேவா உபசாதித்தம், விஷ்ணுவனுடைய திருவடியை சேவை செய்ததனால் அடைந்த சங்கல்பஜம், தன்னுடைய சங்கல்பத்தினால பிறந்த ஏற்பட்ட அந்த சங்கல்ப, முதல்ல இதை போட்டுக்கணும். ஸோ சங்கல்பஜம்ங்கிறது தான் மனோரதம், அவனுடைய ஒரு டிசையராக இருக்கக்கூடியது. சங்கல்பத்தின மன விருப்பப்படி ஏற்பட்டதான விஷ்ணோஹோ விஷ்ணுவனுடைய பாத சேவா உபசாதித்தம், திருவடி சேவையினால் அடைந்த, மேலும் சங்கல்ப நிர்வாணம். சங்கல்ப நிர்வாணம்னா அவனுடைய மனோரதத்தினுடைய பூர்த்தி. சில சமயம் நம்ம வந்து மனசில் ஒன்று கிடைக்கணும்னு நினச்சிட்டு வருவோம், ஒரு காரியத்தை ஆரம்பிப்போம், பகவானை சேவை பண்ண ஆரம்பிப்போம், இதை நம்ம பண்ணோம்னா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஆரம்பிப்போம். ஸோ ஏதோ ஒன்று நம்ம வந்து சங்கல்பம் பண்ணிக்கிறோம் வச்சுக்கோங்களேன், ஒரு மண்டலம் பண்ணுறோம், ஒரு 48 நாள் பண்ணுறோம், முடிஞ்ச உடனே அது கிடைக்கல வச்சுக்கோங்க, விட்டுருவோம் நம்ம அந்த 48 நாள். அப்படி இல்லை, இந்த குழந்தை வந்து சங்கல்பம்னு ஒன்று பண்ணிண்டது, சங்கல்பஜம். அந்த சங்கல்பம் என்ன, ஒரு உத்கிருஷ்டம் பதம் அடையணுங்கிற ஒரு சங்கல்பம் இருந்தது.
அந்த சங்கல்பத்திலிருந்து பிறந்தது என்ன? ஒரு மனோரதம், ஒரு ஆசை. அந்த ஆசை என்னது? பகவானுடைய திருவடியை சேவை புரியணுங்கிறது. அந்த சேவையை பண்ணினதுனால என்ன கிடைச்சது அவனுக்கு? உபசாதித்தம் சங்கல்ப நிர்வாணம் பிராப்பிய. அந்த தன்னுடைய மனோரதத்தின் பூர்த்தியை அடைந்து, நிர்வாணம்னா சமாப்தி, அந்த பலப்பிராப்தி வரையில் அவன் பூஜை பண்ணாங்கிறது இங்கே பாயிண்ட்டு. அதுதான் அந்த மனோ அபிலாஷம் இருந்தால் கூட அந்த பாத சேவையினால் என்ன ஒரு ஒரு இது முழுக்க வருமோ, பலன் வரையில் என்ன கிடைக்குமோ அந்த பலனை அடைந்தான் இங்கே. அதனால் சங்கல்ப நிர்வாணம்ங்கிறது எந்த பதம் அடையணுமோ, தத்பதம் பிரயச்சாமி, யத் ஸ்தானம் மத் ஸ்தானம் எல்லாம் சொன்னாரே, அந்த ஸ்தானம் தான் இங்கே சங்கல்பத்தினுடைய சமாப்தி. அது அதை பெற்று அந்த வரத்தையும் பெற்று. ஆனால் எப்படி இருக்கான்னா குழந்தை, நான் அதிப்ரீதா, சந்தோஷம் இல்லை, அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை. அப்படி இருக்கிறவனாக புறம் அபியகாத்து சென்றார். உடனே மைத்ரேயர் அதை விதுரர் அதை பிடிச்சிட்டு கேட்குறாருங்க. விதுர வாச்ச சுதுர்லபம் யத் பரமம் பதம் ஹரேஹே மாயாவினஹா தச் சரணார்ச்சனார்ஜிதம் லப்த்வாபி அசித்தார்த்தமிவ ஏகஜன்மனா கதம் ஸ்வம் ஆத்மானம் அமன்யத அர்த்தவித். என்ன இது, என்ன பதவி கிடச்சிருக்கு அந்த குழந்தைக்கு? பரமம் பதம், ஒரு பெரிய பதவி. சுதுர்லபம், ரொம்ப கஷ்டம் எல்லாருக்கும் அடைவதற்கு. அதுவும் ஹரே மாயாவினஹா ஹரேஹே, அந்த மாயாவினஹா சுதுர்லபம்னு எடுத்துக்கணும். இதை மாயாவினஹா ஹரேஹேன்னு எடுத்துக்கூடாது. மாயாவினஹா ஹரேஹேன்னு எடுத்துக்கிறச்சையும் ஒரு சுவாரஸ்யம், ஒரு காவியநயமாக எடுத்துக்கிறச்சு. எப்படின்னா, மாயையோடு கூடினவனான அந்த ஹரி. அதனால எப்போ வேணாலும் இந்த மாயா காரணமாகன்னுட்டு ஒரு காரணத்தை காட்டி கொடுக்காமலும் இருந்துடலாமோ இல்லையோ பதவியை. ஏன் இந்த கர்மா நீ பண்ணியிருக்கிறதுனால இதை அனுபவிக்கணும், அதனால இது கிடையாதுன்னு சொல்லி அவன் தட்டி கழிக்கலாம், எத்தனையோ வஞ்சிக்கலாம். எத்தனையோ அசுரர்கள் இது பண்ணுறச்சே எனக்கு மோட்சம் கிடைக்கணும்னு கேட்க மாட்டா, கேட்டுவிட்டா கொடுத்துருவான் பகவான், பிரச்சனையே இல்லை, டகால்னு இந்தா எடுத்துக்கோன்னுடுவா. அவள் கேட்குறது மோட்சம் இல்லையே, அவள் கேட்குறது நான் உலகத்தில் எப்போவுமே அழியாத இருக்கணும், எனக்கு மரணமே வரக்கூடாது இப்படின்னு கேட்குறவாளை உடனே வஞ்சிக்கிறதுல தானே அவன் பகவான் இருக்கான். அப்பேற்பட்ட ஹரியை தச்சரண அர்ச்சனை அர்ஜிதம், அவனுடைய திருவடியை அர்ச்சனை செய்ததனால் அர்ஜிதம் ஏர்ன் பண்ணப்பட்டது, சம்பாதிக்கப்பட்ட இந்த ஒரு பரமம் பதம் சுதுர்லபம். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு அட்டைன். அது ஒரு விதம், அது சும்மா இதுக்காக. ஆனால் ஸ்ரீதர சுவாமி எப்படி சொல்கிறாருன்னா, மாயாவினஹா சகாமஸ்ய யது சுதுர்லபம் ஹரேஹே பதம் அப்படி எடுக்கிறார். அந்த மாயாவிங்கர்ச்சே மாயை கொண்டவன் ஜீவன். பொதுவாக ஜீவர்கள் எல்லோருமே அந்த மாயைக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஸோ மாயையினால் சகாமமாக இந்த விருப்பம் வேணுங்கிறதுக்காக பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறது, இந்த விருப்பம் வேணுங்கிறதுக்காக தபஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு காமத்தோடு பண்ணக்கூடியவனுக்கு ரொம்ப டிஃபிகல்ட் டு அட்டைன் இந்த ஸ்தானம் இல்லையா? துருவனுடைய ஸ்தானம்ங்கிறது சாதாரண ஒரு காமத்தோடு இருக்கக்கூடிய ஒருவனுக்கு அடைய முடியாத ஒரு ஸ்தானமாக இருக்கக்கூடியது ஹரியனுடைய பதம். தச்சரண அர்ச்சன அர்ஜிதம், அவனுடைய திருவடியினால் பெறப்பட்டது. எதனால்? ஏக ஜன்மனாயேவ, ஒரே ஜென்மாவில். என்ன எங்கேயாவது துருவன் போன ஜென்மாவில் இப்படி நமஸ்காரம் பண்ணா அப்படி நமஸ்காரம் பண்ணா, அதெல்லாம் இது விதுரர் கேட்கறது. விஷ்ணு புராணத்தில் முந்தின ஜென்மாவில் பிராமணனாக இருந்து ஒரு ராஜகுமாரனை பார்த்து தனக்கும் ராஜாவா ஆகணுங்கிற மாதிரி நினச்சி விருப்பப்பட்டு வந்தது. அதனால் ஜன்மாவனுடைய சம்ஸ்காரங்கள் இருந்துட்டு தான் இருக்குது அந்த குழந்தைகிட்ட. ஒரே ஜென்மாவில் தபஸ் பண்ணி ஒரே ஜென்மாவில் இந்த மாதிரி ஒரு உத்கிருஷ்டமான பதவியை அடைஞ்சிருக்கானே அப்படின்னு விதுரர் கேட்குறார். ஸோ ஏக ஜன்மனா ஏவ, ஒரே ஜென்மா, அது பாகவதம் படி நம்ம படிச்சுன்னு போயிடணும். ஒரே ஜென்மாவில் லப்த்வா அப்படி அடைந்தும் கூட அசித்தார்த்தம் இவ, என்னமோ தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாகவே இல்லாத மாதிரி இப்படி நாதிப்பிரீத்த மனாகங்கிறாரே, ரொம்ப ஒரு பிரீத்தியே இல்லாத மனதை கொண்டவனாகன்னு சொன்னதுனால ஸ்வாத்மானம் அர்த்தவித்து அமன்யத, அதாவது புருஷார்த்தத்தை அடைந்தவனாக நினைக்கிறான் இல்லையா?
ஸோ இந்த இடத்துல லப்த்வா அபி ஏகஜன்மனா தச்சரண அந்நியதார்த்த விதில்லையா? இதோ வரேன், ஒரே ஒரு நிமிஷம். இல்லை இல்லை, அந்நியதா அர்த்தவித்து இல்லை, அமன்யதா அர்த்தவித்துன்னு இருக்கணும் இல்லை? ஆமாம், அமன்யதா தான் இருக்கணும். ஸோ கதம் அசித்தார்த்தம் இவ ஸ்வாத்மானம் அமன்யத அப்படி இருக்கணும். இல்லை வேற மாதிரி இருக்கா என்ன டெக்ஸ்ட்? ஒரு நிமிஷம். இல்ல இல்ல, ஓகே ஓகே, கரெக்ட் தான், கரெக்ட். சரியா இருக்கு இல்லையா? ஓகே. லப்த்வா அப்படி இந்த திருவடியை வந்து அர்ச்சனை செய்ததனால் அர்ஜிதம் பரமம் பதம் ஹரேஹே பரமம் பதம், அந்த ஹரியனுடைய பெரிய வைகுண்ட பதத்தை அடைந்து லப்த்வா அப்படி அதை அடைந்த பொழுதிலும் அர்த்த வித்து, அதாவது அர்த்த தத்துவத்தை அறிந்தவனாக இருந்த பொழுதிலும் இந்த பொருள்களினுடைய ஒரு உண்மையான தத்துவத்தை புரிந்தவனாக இருக்கிறான். அர்த்தவித்துங்கிறச்சே, அர்த்தவித்துனா ஒரு இங்கே பாருங்க, புருஷார்த்த வித்துன்னு போட்டிருக்கார். புருஷார்த்தங்கள் என்னென்ன, தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம்ங்கிறது 4 புருஷார்த்தங்களும் தெரிஞ்சது தான் அவனுக்கு. அப்படி தெரிஞ்ச பொழுதே இல்லைன்னா இப்படி பகவானை ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? அதனால உலகத்தினுடைய விஷயமும் தெரியும், ஸ்வர்க்கத்தினுடைய விஷயமும் தெரியும். அதனால தான் கல்பாந்த ஸ்தாயியாக இருக்கக்கூடிய எந்தெந்த ஜீவர்கள்லாம் இருப்பாளோ அவளை காட்டிலும் வசதியான ஒரு ஸ்தானத்தை தானே கேட்டிருக்கான். அதனால அர்த்த வித்து, புருஷார்த்தங்களினுடைய உண்மையான தத்துவத்தை புரிந்தவன். நீதான் புருஷார்த்த ஸ்வரூபம், பகவான் தான் புருஷார்த்த ஸ்வரூபம்னு தெரிஞ்சவனா இருந்தும் கூட அசித்தார்த்தம் இவ, as if he has not attained anything, he has not accomplished anything. அப்படியே ஸ்வாத்மானம் அமன்யத, கதம் அமன்யத, எவ்வாறு துருவனால இப்படி தன்னை நினைத்து கொள்ள முடிஞ்சது? விதுர உவாச்ச சுதுர்லபம் யத் பரமம் பதம் ஹரேஹே மாயாவினஹா தச்சரணார்ச்சன அர்ஜிதம். அது எது எந்த ஒரு பதமானது மாயாவினஹா சுதுர்லபம், காமத்துடன் கேட்பவர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கோ அந்த ஒரு ஹரேஹே பரமம் பதம், அந்த பதமானது தச்சரண அர்ச்சன அர்ஜிதம் லப்த்வா அப்படி அவனுடைய திருவடி அர்ச்சனை செய்து கிடைத்ததை சம்பாதித்ததை பெற்ற பிறகும் லப்த்வா அப்படி அர்த்தவித்து அப்படி, அந்த இடத்துலையும் ஒரு அப்பி சேர்த்துன்னு இருக்கோம். புருஷார்த்தங்களினுடைய உண்மையான தத்துவத்தை தெரிஞ்சவனாக இருந்த பொழுதிலும் இதெல்லாம் எப்படி ஹவுக்குடியாச்சு ஒரே ஜன்மாவில் அடைந்தும் கதம் எவ்வாறு அசித்தார்த்தமிவ எதையுமே ஒரு அக்கம்ப்ளிஷ் பண்ணாத மாதிரி ஸ்வாத்மானம் அமன்யத தன்னை நினைத்து கொள்கிறான், நினைத்தான் அப்படின்னு கேட்கிறார் விதுரர். லப்த்வாபி அசித்தார்த்தமிவ ஏக ஜன்மனா கதம் ஸ்வாத்மானம் அமன்யத அர்த்தவித். மைத்ரேய உவாச்ச மாதுஹு சபத்ன்யா வாக்பாணைஹ ஹிருதி வித்தஹ தூ தான் ஸ்மரன் நைச்சது முக்திபதேஹ முக்திம் தஸ்மாத் தாபம் உபேயிவான். மாதுஹு சபத்ன்யாக வாக்பாணைஹ, அந்த சபத்ன்யாக மாதுஹு, சபத்னி ஸ்டெப் மதராக இருக்கக்கூடிய அந்த சுருச்சியனுடைய மாதுஹு வாக்குங்கிற ஒரு பானம் இருக்கே, அதாவது வாக்கு தான் இங்கே வந்து அம்புகள் மாதிரி இருக்கக்கூடிய அந்த வாக்கு தான் அம்பு. அந்த அம்புகளினால் வித்தகா அப்படி அடிக்கப்பட்டவனாக இருந்த பொழுதிலும் ஹிருதி வித்தகா அப்படியே உள்ள போய் மனசுல அடிச்சிருக்கு அந்த வாக்கு. அப்படி இருந்ததுனால அதை ஸ்மரன், அந்த வார்த்தைகளை நினைத்து கொண்டு திரும்பி வர்றதுனால தானு ஸ்மரன்னு, அந்த வாக்பானானு ஸ்மரன்னு முக்திபதேகே முக்திம் நைச்சது, அவனுக்கு வந்து ஒரு முக்திபதேகே பகவானான அந்த முக்திக்கு பத்தியாக இருக்கக்கூடிய விஷ்ணுவனிடத்திலிருந்து முக்தியை விரும்பலை. ஏன்னா அந்த மொமெண்ட்டில் அந்த சுருச்சியினுடைய வார்த்தை தான் அதை வந்து நினச்சிண்டே இருந்தான். அப்போது முக்தி காமனாக அவன் தபஸ் ஆச்சரணம் பண்ணலையே, முக்தியை விரும்பி ஒரு தபஸில் இறங்காத காரணத்தினால தஸ்மாத் அப்படிங்கறச்சு முக்தியை நினச்சிக்காத ஒரு உத்கிருஷ்டமான ஸ்தானம் வேணும்னு நினச்சிட்டு நம்ம தபஸ் பண்ணோமே அப்படின்னு சொல்லி தஸ்மாத்து தாபம் உபேயிவான். இந்த தஸ்மாத்துங்கிறதுல அவ்வளவு தூரம் உள்ள அர்த்தம் போட்டுக்கணும். நம்ம சுருச்சியனுடைய வார்த்தைகள்னால அடிக்கப்பட்டு அந்த வார்த்தைகளை நினைத்து கொண்டு
முக்தி முக்திக்கு பதியாக இருக்கக்கூடிய மோட்சத்துக்கு பதியாக இருக்கக்கூடிய விஷ்ணுவினிடமிருந்து முக்தியை விரும்பாமல் ந இச்சன்னு ந ஐச்சத்து தஸ்மாத் தாபம் உபேயிவான். அந்த காரணத்தினாலங்கிறச்சே நம்ம போய் முக்தியை கேட்கலையே, மோட்சத்தை கேட்காத உத்கிருஷ்டம் பதம் வேணும்னா கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு தாபம் உபேயிவான், தாபத்தை அடைந்தான், மன வருத்தத்தை அடைந்தான். அது வாட் ஃபார்ம் இட் வாஸ் அப்படிங்கிறத துருவ உவாச்சான்னுட்டு மேலே சொல்ல போகிறார் நமக்கு. ஆகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்ய அஸ்தே ஹிருதய சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே. பார்ப்போம்.